மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு விஜய் பரப்புரை வாகனத்தில் செல்லும் போது ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் சென்றதில் சிலர் தடுமாறி விழுந்து காயமடைந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்கள். மோனிஷா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இன்றைக்கு காரைக்குடி பகுதியில், அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் 4 வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து மதுரை வந்திருக்கக்கூடிய அவர் மதுரையிலிருந்து தன்னுடைய பரப்புரை வாகனத்தில் ஏறி அங்கிருந்து காரைக்குடி நோக்கி செல்கிறார். சுமார் 90 கிலோமீட்டர் சாலை வழியாக பயணிக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு இடத்திலும் ஏராளமான அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் குழுமி இருந்து வாகனத்தை மறித்தவாறு அந்த கட்சி கொடியையும் துண்டையும் களத்தில் போட்டுக்கொண்டு வாகனத்தை மறித்தவாறு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர். காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகள் செய்து அவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்த போதிலும் கூட அவர்களையும் மீறி வாகனத்தின் முன்பாக நின்று கொண்டு வாகனத்துக்கு முன்பாக ஓடி வருவதும், வாகனத்தை நோக்கி மோதுவதும், வாகனத்தில் மேலே ஏறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். தற்போது அவருடைய வாகனம் சிந்தாமணி டோல்கேட் பகுதியை கடந்து வண்டியூர் பகுதியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. முன்னதாக அவனியாபுரம் பகுதியை கடந்த போது அந்த பகுதியில 3 இருசக்கர வாகனங்கள் ஒன்றோடு அந்த வாகனத்தோடு ஒன்றோடு மோதி விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இதுல 3 காயமடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் காயமடைந்த போதிலும் கூட வாகனத்தில் மீண்டும் ஏறி விஜயை பின்தொடரும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து அவர்களை அங்கிருந்து தொடர்ந்து பின்தொடர வண்ணம் நடவடிக்கை எடுத்த போதிலும் கூட தற்போதும் 3 வாகனங்கள்ல அவருடைய வாகனத்திற்கு அருகிலேயே செல்லும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. இந்த பயணிக்கக்கூடிய நபர்களும் ஆபத்தை உணராமல் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் கீழே விழுந்து காயமடையக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. வாகனத்தை மறிப்பது, வாகனத்தின் முன்னால் செல்வது, வாகனத்தின் மேலே ஏறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதன் காரணமாக ஆங்காங்கே பல இடங்கள் அவருடைய விஜயனுடைய பரப்புரை வாகனம் நின்று அங்கே கையசைத்தவாறு செல்லும் நிலை ஏற்படுகிறது. ஆனாலும் ரசிகர்கள் அத்துமீறி செயல்படுவது காவல்துறையினரை ஒரு எரிச்சலூட்டும் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விஜய் வாகனம் இங்கிருந்து மதுரையிலிருந்து புறப்பட்டு காரைக்குடி நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.